சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, காசாவிற்கு உதவி வழங்குவதற்கு அமெரிக்காவால் கட்டப்பட்ட கப்பல் போதுமானதாக இல்லை. WHO அதிகாரி. காசாவிற்கு 40 தொன் மருத்துவ உதவியை அனுப்பும் மொராக்கோ. ஹிஸ்புல்லாவுடன் போரில் இஸ்ரேலை கைவிடப் போகிறதா அமெரிக்கா? தொடரும் இஸ்ரேல் காசா போர், ஹமாஸின் தலைமை ஆயுத நிபுணர் பலி. ரஷ்யாவில் தேவாலயங்களை குறிவைத்து தாக்குதல், பாதிரியார், போலீசார் உட்பட 20 பேர் பலி. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். உலக சுகாதார அமைப்பின் கிழக்கு மத்திய தரை கடல் பகுதியின் தலைவரான ஹனன் பால்கி, அமெரிக்க ராணுவம் $230 மில்லியன் மிதக்கும் கப்பல் மூலம் மீண்டும் உதவி வழங்க தொடங்கியது. கடல் சீற்றம் காரணமாக அது இரண்டாவது முறையாக அகற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த வார இறுதியில் 1400 தொன் உதவி அமெரிக்காவால் கட்டப்பட்ட கப்பல் வழியாக அனுப்பப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுப்பப்பட்ட 1384 தொன் மனிதாபிமான நிவாரணத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்று வரையிலான மிகப்பெரிய ஒற்றை நாள் உதவிகள் அடங்கும் என்று சென்கோம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் 19 அன்று காசாவில் உள்ள கடற்கரையில் தற்காலிக கப்பலை மீண்டும் நங்கூரமிட்டதிலிருந்து பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகள் தடையின்றி தொடர்ந்தன என்று சென்கோம் கூறியது. பராமரிப்பு நோக்கங்களுக்காக செயல்பாடுகள் இன்று இடைநிறுத்தப்படும் என்று கூறியது. உதவிக்குழுக்கள் தொடர்ந்து காசாவிற்கு ஒரு கடல் கப்பல் மூலம் உதவி வழங்குவது பயனற்றது மற்றும் கவனச்சிதறல் என்று விமர்சித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதியில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு மொராக்கோ 40 தொன் மருத்துவ உதவிகளை அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவியில் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் தீக்காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருந்து ஆகியவை அடங்கும் என்று அதன் வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. உதவி விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது மற்றும் கரேம் அபு சலேம் எல்லை கடக்கும் பலஸ்தீனிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி ட்ரக்குகளில் ஏற்றப்படும். இது மார்ச் மாதத்தில் மனிதாபிமான நிவாரணத்தை வழங்க மொராக்கோவால் முதலில் பயன்படுத்தப்பட்டது. மொராக்கோ அதிகாரிகள் இஸ்ரேலுடனான தங்கள் உறவுகளை சமாதானத்தை மேம்படுத்துவதற்கும் பலஸ்தீனியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார்கள். ஆனால் காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்து உறவுகளை விமர்சித்து மொராக்கோ நகரங்களில் பல போராட்டங்கள் நடந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவுடன் போரில் இஸ்ரேலை நாங்கள் பாதுகாக்க முடியாது என அமெரிக்க ராணுவத்தின் தளபதி ஜெனரல் சார்லஸ் பிரவுன் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவுடன் பெரிய அளவிலான ராணுவ மோதல் ஏற்பட்டால் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்க ராணுவம் சிரமப்படும் என்று கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் எச்சரித்துள்ளார். ஜெனரல் பிரவுனின் கூற்றுப்படி ஹிஸ்புல்லா உண்மையான அச்சுறுத்தலில் இருப்பதாக தெஹ்ரான் உணர்ந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி போரில் ஈடுபட ஈரான் அதிகளவில் முனைகிறது. IDF மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் ஏற்பட்டால் ஈரான் இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அமெரிக்க ராணுவத்தின் கூட்டு தலைவர்களின் தலைவர் ஜெனரல் பிரவுன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதன் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படும் ஹிஸ்புல்லாவின் உயிர் வாழ்வை உறுதிப்படுத்த ஈரான் ஆபத்துக்களை எடுக்க தயாராக இருக்கும் என்று இந்த வார்த்தைகள் முந்தைய மதிப்பீடுகளை ஒத்து காணப்படுகின்றன. இந்நிலையில் உதவிக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 7 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். அல் ஜசீராவின் ஹனி மஹ்மூத் தெற்கு காசாவில் உள்ள கரேம் அபு சலேம் எல்லை வழியாக வணிக மற்றும் உதவி ட்ரக்குகள் வந்தபோது பலஸ்தீனியர்கள் அந்த இடத்திற்கு உதவிகளை பெறுவதற்காக இறங்கினால் ஹான் யூனிஸ் நகரில் உள்ள பானி சுஹீலா போக்குவரத்து வட்டத்தில் இஸ்ரேல் படைகள் குழுவை தாக்கின. கடுமையான பீரங்கி தாக்குதல் காரணமாக துணை மருத்துவ பணியாளர்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாததால் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் காசா முனையில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் தலைமை ஆயுத நிபுணர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸின் ஆயுத தயாரிப்பு தலைமையகத்தின் திட்டம் மற்றும் மேம்பாட்டு பொறுப்பாளர் முகமது சாலா என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். புலனாய்வு அடிப்படையில் ரஃபா பகுதி மீதான இலக்கு தாக்குதல்
தாக்குதல் தொடரும் எனவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதில் 1200 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 250 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 37,600 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ரஷ்யாவில் தேவாலயங்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் பாதிரியார், போலீசார் உட்பட 20 பேர் பலியாகினர். ரஷ்யாவின் காகசஸ் மாகாணம் தாகேஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனால் ஏராளமானவர்கள் அங்கு கூடியிருந்தனர். அப்போது அங்கு நுழைந்த பயங்கரவாதிகள் அந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கிருந்தவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓட்டம் பிடித்தனர். மேலும் சிலர் அங்கிருந்த ஒரு அறைக்குள் ஓடி சென்று பூட்டிக் கொண்டனர். இதனையடுத்து தேவாலயத்திற்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த பாதிரியாரை கழுத்தை அறுத்து கொன்றனர். அவரை தடுக்க முயன்ற போது தேவாலய பாதுகாவலர்களையும் அவர்கள் சுட்டுக் கொன்றனர். அதேபோல் அங்குள்ள வேறு சில தேவாலயங்கள் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மீதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி தீ வைத்தனர். இதில் தேவாலயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 20 பேர் பலியாகினர். இதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகளை நோக்கி ராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் 6 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து முக்கிய பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தாக்குதல் சம்பவத்துக்கு அதிபர் விளாடிமிர் புடின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் 3 நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.